இஸ்ராயேல் மக்கள் தங்களுக்கு அரசர் வேண்டும் என்று கேட்டபொழுது இறைவன் சொல்கிறார், நான் தான் உங்களுக்கு அரசன், உங்களுக்கு தேவையில்லை. இருந்தபோதிலும் சாமுவேல் இறைவாக்கினரிடம் இஸ்ராயேல் மக்கள் சண்டையிட்டு சவுலை அரசராக பெறுகிறார்கள். கடவுள்தான் சவுலை தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் சவுல் கடவுளுக்கு எதிராக செயல்பட்டதனால் அவரிடமிருந்து தாவீதுக்கு, சிறுவன் தாவீது கொடுக்கப்படுகிறார். அந்த தாவீது பாவம் செய்திருந்த பொழுதும் கடவுளை விட்டுவிடவில்லை. கடவுளுடைய நியமங்கள், கட்டளைகளை கடைபிடிக்கிறார். ஆடல், பாடல், புகழ்ச்சி எல்லாம் செய்கிறார் கடவுளுக்காக. எனவே கடவுள் அவரை நிலைநிறுத்துகிறார். உன்னுடைய அரசு என்றுமே அழியாது, அதற்கு முடிவே இராது என்று ஒரு வாக்கும் கொடுக்கிறார். அவருடைய பாவத்தின் பயனாக பிறந்தவர்தான் சாலமோன். இருந்தபோதும் சாலமோன் கடவுள் தோன்றி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது ஞானம் வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொள்கிறார். கடவுளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உனக்கு எல்லாம் தருகிறேன், ஞானத்தோடு எல்லாம் தருகிறேன் என்கிறார். தந்தார். அவருடைய காலத்திலே போர் இல்லை, ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டது. ஆனாலும் பல மனைவியர் வெவ்வேறு இனத்திலிருந்து இருந்ததனால் அவர்கள் பேச்சை கேட்டு வேற்று தெய்வங்களுக்கு வழிபாட்டு இடங்களை கட்டி கொடுத்து இவரும் வழிபட ஆரம்பிக்கிறார். அந்த நிலையில்தான் கடவுள் சாலமோனுக்கு உன் அரசு சுக்குநூறாகி போய்விடும் என்று சொன்னதை இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். கடவுள் நமக்கும் நிறைய வாக்குறுதி தந்திருக்கிறார். இயேசு வழியாக அல்லது திருச்சபை வழியாக நாம் பெற்றுக்கொண்ட திருஅருட்சாதனங்கள் வழியாக. கடவுளோடு ஒன்றித்திருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு, கடமை. அதிலே இறை வழிபாடு, ஆராதனை, நம்முடைய வாழ்வின் மூலம் பிறருக்கு இயேசுவின் அன்பை எடுத்து சொல்லக்கூடிய பணி எல்லாம் அடங்கியிருக்கிறது. எனவே கடவுளை நாம் விட்டுவிடலாகாது என்பதற்கு இந்த 3 அரசர்களுடைய வாழ்வு நமக்கு முன் உதாரணம். யோசித்து பார்ப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.